ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு ஒரு கார அடை பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்காக நான் 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அந்த அடைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். இப்போ அந்த தாளிப்புக்கு நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும்தான் சேர்த்த போகிறோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் துருவி போட்டுக்கலாம், பீட்ரூட் துருவி போடலாம். அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்ச ஒரே ஒரு மிளகா, அதையும் விதையெல்லாம் எடுத்துட்டேன். மிளகா, கருவேப்பிலை, நல்லா பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 2 சின்ன வெங்காயம், அதாவது மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பாதி வதங்கினா போதும். கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த மல்லித்தலை, தக்காளி, இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெட்டி வச்சுருக்கேன். நம்ம விதையோடு போட்டோம் அப்படின்னா ஒரு சில தக்காளிலாம் ரொம்ப புளிக்கும், அதை பார்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். அது அங்கே வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச மாவை தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டோம். ரொம்ப தோசை மாவு பதத்துக்கு கலந்துடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் நமக்கு. இப்போ அந்த சைடு வெங்காயம் தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ அதை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இட்லி மாவு பாத்திலையும் வேண்டாம், தோசை மாவு பாத்திலையும் வேண்டாம், 2க்கு இடைப்பட்ட இதில் இருக்கட்டும். இப்போ அதை மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டு கார சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு 8லேருந்து 10 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது நல்லா காரமாக இருக்கும், அதனால ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், 7-8 பல் அளவுக்கு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக இருந்தது அப்படின்னா ஒரு 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அப்படியே பச்சையாகவே அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். அடுத்தது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, நல்லா ஒரு கொத்துலேருந்து 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து கொட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கோதுமை தோசை செய்கிறதுக்கு, இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அடை சுட்டுடலாம். அதுக்காக ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கிட்டேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம 1 கரண்டிலேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம அடை மாதிரி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தோசை மாதிரி வேணும் ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஊற்றுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அடை மாதிரி தான் பண்ணுறேன். 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 6 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்போ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோதுமை கார அடையும் கார சட்னியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.